தமிழில் பெருவாள் இப்படி வரும். இப்போ நம்ம செய்கிறோம், களிமண்ணையும் தண்ணியும் சேர்த்து செய்கிறோம், உருண்டை விட்டு வெயில் வைக்கிறோம், காஞ்சி போச்சு. காஞ்சி போன அந்த உருண்டை என்ன ஆகும்? அப்படியே இருக்கும். மீண்டும் மழை வந்தால் மழை பட்டானா காஞ்சி போகும். அடே அவன் இப்போ தண்ணி மண்ணையும் சேர்த்து களிமண்ணையும் சேர்த்து உருண்டை விட்டுறோம், வெயிலில் காய்க்கிறோம், அந்த உருண்டை எல்லாம் உருண்டையாக இருக்குது. அடைய செய்ய பானையை சட்டை செய்கிறோம். அப்படியே மறுபடியும் இப்போ மழை தண்ணி வந்தாக்க கரைஞ்சி போகும். அது என்ன செய்கிறான் ஞானிகள்? பக்தியும் புண்ணியத்தாலும் பக்தியாலும் கடலில் எழுப்புறான். எழுப்பி அதை என்ன செய்யலாம்? அந்த உருண்டையை நீங்கள் அடுப்பில் போட்டு எல்லாம் சுட்டுறீங்க. அந்த களிமண்ணையும் தண்ணி களிமண் பிசைஞ்ச மண்ணை காய வைத்து அந்த உருண்டை தண்ணியில் நெருப்பில் போடுறீங்க. நெருப்பில் போட்டு வந்து அந்த களிமண் உருண்டை தண்ணிக்கு அசையாது, மழை பெஞ்சாலும் உண்டு ஆகாது. அதே அந்த அந்த களிமண் உருளையை வெயிலில் காய வச்சு நீங்கள் மறுபடியும் மழையில் வச்சுன்னா கரைஞ்சி போகும். அடுப்பில் போட்டு அடுப்பில் சுட்டா என்ன ஆகும்? மறுபடியும் வெயிலில் கலந்த இது மழையில் கரைஞ்சா கரையாது. அதே போல் சுடப்பட்ட பாண்டம் நிச்சயமாக தனியாக மழைக்கு கரையாது. ஆனால் அதே போல் சுடப்பட்ட இந்த உடம்பை புண்ணியத்தாலும் பக்தியால் கொண்டு சுட்டிவிட்டால், மூலக்கணையில் எழுப்பி இந்த உடம்பை சுட்டிவிட்டால் என்ன ஆகுன்னா, அசியமா யமன் வருவானா கிட்டை? யமன் வருவானா என்றான். கிட்ட பார்க்கும்போது ஓடியே போடுவோம். இப்போ விஷயம் தெரிஞ்ச என்ன காரணம்? பக்தியாலும் புண்ணியத்தாலும் மூலக்கணையில் எழுப்பி உடம்பை சுட்டி விட்டார்கள். எப்படி பாத்திரத்தை மண்பாண்டத்தை சூளை வைத்த பின் அந்த பாத்திரம் தண்ணிக்கு அசையாது, அந்த பாத்திரம் தண்ணியில் கரைக்க முடியாது. சூளை வச்சுட்டா நெருப்பில் வைப்பார்கள், மண்பானை செய்வர்கள் வைப்பாங்க. மண்பானை செய்வான், வெயிலை வச்சு காய வைப்பான். அப்புறம் ஒரு நாள் சூளை வைப்பான். சூளை வச்சு என்ன செய்வான்? சூளை வச்சதுக்கு பிறகு அந்த பாண்டம் வந்து தண்ணியில் கரையாது, அது தண்ணி வைக்கலாம். பச்சை பாத்திரத்தை வச்சா தண்ணி கரைஞ்சி போகும். அது மாதிரி இந்த தேகத்தை மூலக்கடலில் கொண்டு சுட வேண்டும். அதுக்கு என்ன உபாயம்? புண்ணியத்தாலும் பக்தியால் அன்றி வேறு வழியே